எடப்பாடி பழனிசாமி இப்படி சூப்பர்மேனை போட்டான்னா கூப்பிட்டு அந்த ஐபேடிலே மண்டே டே நான் விவசாயின்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருக்கேன், இது சூப்பர்மேன் சொல்லிட்டு இருக்கிற என்று இவர் ரசிப்பாரு. புரியுதுங்களா? அதனால தான் டிசைனாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போயிட்டு டிசைனாக இப்படி கோட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ, இப்படி கையை கட்டிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ. எடப்பாடி அந்த தப்பு பண்ணாரு. குழிப்பணி அறுத்து ஃபோர்க் வச்சு குத்தின்னு இருக்க ஒரு ஃபோட்டோ இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஃபாரின் போயிருக்கும்போது தான் சொல்றேன், அவர் உஷாராயிட்டார். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது, தம்பி நான் வேட்டி சட்டையில் இருக்கிறேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறேன், கையில் தின்னுக்கிறேன், குழிப்பணி சொல்லிவிட்டார். இவர் இன்னும் இதை செய்து கொண்டு இருக்கிறார். இவரோட மைண்டை புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் இது ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா சார், 1 கோடி பேருன்ட்டு நீங்களே வந்து உங்களை சொல்லி ஏமாத்து, அவங்கள ஏமாத்திக்கிறது இல்லை, முதல்வரை ஏமாத்துறதுக்காக அந்த வேலை செய்கிறாங்க. ஏன்னா அந்த இப்போ 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்காருமா ராபின் சர்மா, ரைட்டா? ஏய் என்னையா கிழிச்ச நீ வாங்கின 10 கோடின்னு கேட்டால் இதை பாருங்க, ஓரணில் தமிழ்நாடு 1 கோடி 1 கோடி என்று சிஎம் சொல்லாமா? பரவாயில்லப்பா, வாங்கின 10 கோடி கரெக்டாக பண்ணியிருக்காங்க, வேலை அவன் வேலையை செஞ்சுட்டான்ட்டு ஓட்டு நம்ம தானே போடணும், அன்னைக்கு வச்சுக்கலாம் கச்சேரியை. சார் ஆக மொத்தம் இதே முதலமைச்சர் கணக்கு கட்டுறதுக்காண்டி தான் இந்த இது நடக்குதே தவிர தேய்க்கிறதுக்கு ஒன்றும். ஆமாப்பா, உங்ககிட்ட பணம் கொட்டி கிடக்குது, செலவு பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்க. ஒன் டைம் இந்த மாதிரி குரலி வித்த காமிச்சா நீ இந்த துட்டை எடுத்து என்கிட்ட கொடுப்பான்னு எனக்கு தெரியுது, குரலி வித்த காட்டுறேன், நீ கொடுக்குற.